ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டோட செய்முறை எப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல பச்சரிசி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஜலிச்சு எடுத்துப்போம். ஜலிச்சு எடுத்து அந்த கப்பி, அதாவது கொஞ்சம் நொய் நிற்கும் இல்லைங்களா, அந்த நொய்யில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிப்போம். கரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி குண்டாவில் அடுப்பு மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். சுடு தண்ணி காஞ்சின்னு இருக்குது. இப்போ அந்த சுடு தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அந்த நேரத்தில் இந்த நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த நொய்யை அதை விட்டு நல்லா கஞ்சி மாதிரி காசிப்போம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அதை இறக்கி ஆற வச்சுட்டு தண்ணி பாத்திரம் வச்சு அதில் வெல்லம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சிச்சின்னா நம்ம வெடிகட்டினோமா கப்பி ஏதாச்சும் கல் மண் இருந்தாலும் நமக்கு அந்த வெடிகட்டிலே நின்றுடும். அதுக்கப்புறம் அது கூடவே மாவு அரைக்கிறப்ப நாங்கள் ஏலக்காய் கூட போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த நம்ம வெல்லம் கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அதை பார்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றி. வெல்லத்தோட அளவும் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ போட்டிங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும். சிலருக்கு 3/4 கிலோவும் போடலாம். ஏன்னா இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க 3/4 கிலோவும் போடலாம். நீங்கள் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி முட்டி ஆகிடும். அதே மாதிரி சூடும் கொஞ்சம் அந்த கஞ்சி ஆறணும். அந்த டைமில் கரைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த கட்டி முட்டி வராது. சூடாக செஞ்சோமா கட்டி முட்டியோடு இருக்கும். இப்போ நல்லா கரைச்ச பிறகு நான் மாவு ஜலிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாவு போட்டிருக்கேன். அந்த மாவு போட்டு நல்லா கூட கைவிடாமல் நல்லா கரைக்கிறேன். நல்லா கரைச்சதும் அதுக்கப்புறம் நான் இந்த மாவு கரைச்சின்னு இருக்கிறப்பவே நான் சட்டி ஒன்று, இந்த பலகாரம் ஊற்றுற சட்டி இருக்குது, அந்த சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஏன்னா எண்ணெய் காயணும் இல்லைங்களா, அதனால் நானும் மாவு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ சட்டியில் நமக்கு எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நல்லா காஞ்சிச்சு. நம்ம எண்ணெயில் மொண்டு ஒரு கரண்டி இட்லி பதத்து இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு பிச்சிட்டு போகாது, கரெக்டாக உட்காரும். நம்ம ஊற்றுறோமா அந்த மாதிரியே உட்காரும். அதுக்கப்புறம் நல்லா அது ஹீட் ஆனதும் வெந்து அதுவே மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பலகாரம் இப்போ எதுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, தீபாவளிக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பலகாரம் எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்களாம். எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தீபாவளிக்காக எனக்கு ஆர்ட்ரு வந்திருக்கு, இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணுனாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் கோவிலுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அங்கே வந்தவங்க பார்த்துட்டு எங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கு, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லவே இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.